Welcome to Future Vision Study Center Salem. இன்னைக்கு நம்ம வீடியோல UG TET ஜுவாலஜி பேப்பருக்கான டைப் ஸ்டடியில் நம்ம என்ன அனிமல் பார்த்துட்டு இருக்கோம்னா ஆம்ஃபிபியால ரானா ஹெக்ஸாடாக்டைலா அதோடைய டைப் ஸ்டடி தான் பார்க்க போறோம். அதாவது எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸும் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ரானா ஹெக்ஸாடாக்டைலாவுடைய கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ரானா ஹெக்ஸாடாக்டைலா. ஆம்ஃபிபியனோட ஜென்ரல் கேரக்டர்ஸும் ரானா ஹெக்ஸாடாக்டைலா ஜென்ரல் கேரக்டர்ஸும் சேமாக தான் இருக்கும். அது ஒரு ஆம்ஃபிபியன் தான் இல்லையா. தென் ரானா ஹெக்ஸாடாக்டைலாவில் இருக்கக்கூடிய செக்ஷுவல் டைமார்பிசம், அது அப்புறம் சீலம் உடைய டைப்பு, தென் வாட் டைப் ஆஃப் லோகோமோஷன் ரானா ஹெக்ஸாடாக்டைலா டஸ், அதுக்கப்புறம் ஸ்கின். இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஸ்டடி ஆஃப் ரானா ஹெக்ஸாடாக்டைலா, அதோடைய கிளாசிஃபிகேஷன். ரானா ஹெக்ஸாடாக்டைலாவுடைய கிளாசிஃபிகேஷன். ஸோ இட் பிலாங்ஸ் டு ஃபைலம் கார்டேட்டா. ஸோ கார்டேட்டானா உங்களுக்கு தெரியும், ஏதாவது லைஃப் டைம்ல ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லயாவது நோட்டோகார்ட் ப்ரெசென்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். தென் இட் பிலாங்ஸ் டு சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா, அதாவது வெர்டிபிரல் காலம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெர்டிபிரேட்டா அப்படின்னு சொல்லுவோம். தென் சூப்பர் கிளாஸ் நாத்தோஸ்டோமேட்டா, which means jaws present இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நாத்தோஸ்டோமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேட்டகரியில அது வரும். அடுத்தது கிளாஸ் ஆம்ஃபிபியா. ஆம்ஃபிபியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆம்ஃபிபியா மீன்ஸ் டபுள் லைஃப் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெண்டு விதமான வாழ்க்கையை அது வாழுது. ஒன்று என்ன அப்படின்னா தண்ணியில, இன்னொன்று என்ன அப்படின்னா தரையில. ஸோ தண்ணிலையும் தரையிலையும் மாறி மாறி இருக்கனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆம்ஃபிபியா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சப் கிளாஸ் லிஸ் ஆம்ஃபிபியா. ஸோ லிஸ் ஆம்ஃபிபியா அப்படின்னு அந்த கிளாஸ்ல சப் கிளாஸ்ல இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே உயிரோட இருக்கக்கூடிய ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். அடுத்தது இட் பிலாங்ஸ் டு ஆர்டர் அனூரா அண்ட் ஜீனஸ் ரானா. இதுலயே 3 ஸ்பீஷிஸ் இருக்கு. நம்ம இங்க பார்க்கறது ரானா ஹெக்ஸாடாக்டைலா, அந்த ஸ்பீஷிஸ் தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் அந்த 3 ஸ்பீஷிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா. ரானால இருக்கக்கூடிய 3 ஸ்பீஷிஸ், அதாவது ரானா டைக்ரினா, ரானா ஹெக்ஸாடாக்டைலா, அப்புறம் லானா சயனோஃபெலெக்டஸ் அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் ரானா ஜீனஸ்லயே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ராக்ஸை பொறுத்தவரை ஃப்ராக்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக் எல்லாமே என்னன்னா ஆம்ஃபிபியன் தான். ஃப்ராக் இஸ் அ ஆம்ஃபிபியன், அதாவது தே லிவ் டபுள் லைஃப், தண்ணியிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். அடுத்தது தே லிவ் சம்டைம்ஸ் இன் வாட்டர் அண்ட் அட் அதர் டைம்ஸ் ஆன் லேண்ட். சில நேரம் தண்ணியில இருக்கும், சில நேரம் தரையில இருக்கும். அதனால தான் இதை நம்ம கிளாஸ் ஆம்ஃபிபியா அதில் வச்சிருக்கோம். தென் இதோட பாடி பைலாட்ரலி சிமெட்ரிக்கல். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த அனிமலை நம்ம ரெண்டா கட் பண்ணோம்னா ரைட் சைடு வில் பி த மிரர் இமேஜ் ஆஃப் த லெஃப்ட் சைடு. ரைட் சைடு லெஃப்ட் சைடோட மிரர் இமேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு பாடி பிளான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கோல்டு பிளட்டட் அனிமல். இது ஒரு கோல்டு பிளட்டட் அனிமல். ஸோ கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் ஆர் எக்டோதெர்மிக் அனிமல்ஸ். இந்த எக்டோதெர்மிக் அனிமல்ஸ்ங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்டோதெர்ம்ஸ் சொல்றது வெளியே இருக்கிற பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பாடி டெம்பரேச்சர் என்ன செஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா மாற்றி அமைச்சுக்கும். அதுதான் எக்டோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். தென் தே ஆர் ஆல் amniotic tetrapods. டெட்ராபோட்ஸ்னா 4 கால் உடையதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா டெட்ராபோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ 4 காலிகள் அப்படின்னு சொல்லப்படுது. amnion அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எம்பிரியோவை சுத்தி 3 மெம்பரேன், ஆம்னியான், கோரியான், ஆலன்டாய்ஸ். சில அனிமல்ல என்ன இருக்கும் அப்படின்னா யோக் சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெம்பரேன் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஆம்னியோட்டா அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல வரும். ஸோ இங்க அந்த எக் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல தான் எக்ஸ் ரிலீஸ் பண்ணப்படுது. ஸோ இங்க அந்த மாதிரி எக்ல சுத்தி என்ன கிடையாது அப்படின்னா மெம்பரேன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ தே ஆர் ஆல் கன்சிடர்ட் as an amniotic tetrapod.
சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ த ஜீனஸ் ரானா இன்க்ளூட்ஸ் 3 மெயின் ஸ்பீஷிஸ். இதுல மொத்தம் 3 முக்கியமான ஸ்பீஷிஸ் இருக்கு. அதான் ரானா டைக்ரினா, ரானா ஹெக்ஸாடாக்டைலா, அதுக்கப்புறம் வந்து ரானா சயனோஃபிலிக்டஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பீஷிஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரானா ஹெக்ஸாடாக்டைலா. அந்த பச்சை கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரானா ஹெக்ஸாடாக்டைலா. அடுத்தது வந்து ரானா டைக்ரினா, இதுதான் வந்து ரானா டைக்ரினா. இது வந்து ரானா சயனோஃபிலிக்டஸ். ஸோ தீஸ் ஆர் த 3 important species of the Rana genus. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரானா டைக்ரினா. ஸோ ஒவ்வொரு ஸ்பீஷிஸா இங்க வந்து அதுக்குரிய கேரக்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுல என்ன அப்படின்னாக்கா ரானா டைக்ரினா. ஸோ ரானா டைக்ரினா வந்து பாத்தீங்கன்னா இதோட காமன் நேம் வந்து இந்தியன் புல் ஃப்ராக் அப்படின்னு பேர். இந்த காமன் நேம்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காமன் நேம்ல இருந்து நமக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ அப்போ காமன் நேம்ஸ் என்னென்ன காமன் நேம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, எந்தெந்த ஸ்பீஷிஸ்க்கு என்னென்ன காமன் நேம் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நினைவுல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் இருக்கிறதுலே இந்தியாலே லார்ஜஸ்ட் ஃப்ராக்னு கூறப்படுறது வந்து இந்த ரானா டைக்ரினா தான். ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் இந்தியன் ஃப்ராக்ஸ். இந்தியன் ஃப்ராக்ஸ்லேயே லார்ஜஸ்ட்னு சொல்லப்படுறது வந்து இந்த ஃப்ராகை தான் வந்து நம்ம சொல்றோம். அடுத்தது இதோட ஃபீமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபீமேல் வந்து கிட்டத்தட்ட 16 சென்டிமீட்டர் அதோடைய லெங்த் வந்து ரீச் பண்ணுது. 16 சென்டிமீட்டர் அளவுக்கு அது வந்து வளரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதோட கலர் பார்த்தோம்னா ஆலிவ் கிரீன் கலர்ல இருக்கும் வித் லியோபார்ட் லைக் ஸ்பாட்ஸ். சிறுத்தை புலியில வந்து இருக்கும் இல்லையா ஸ்பாட்ஸ், அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு டைக்ரினா அப்படின்னு பேர். அதனாலதான் இதுக்கு பேர் என்னது, டைக்ரினா அப்படின்னு பேர். ஸோ இட் ஹாஸ் அ மீடியன் வென்ட்ரல் ஸ்ட்ரிப் ஃப்ரம் ஸ்னவுட் டு குளோயக்கா. ஸோ இங்க இருக்கு பாருங்க ஒரு கோடு, ஸ்னவுட்ல ஆரம்பிச்சு அதோடைய குளோயக்கா வரைக்கும் ஒரு பெரிய கோடு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நீட்டமா வந்து ஒரு வெர்டிபிரல் ஸ்ட்ரிப் வந்து போகுது. ஸோ இட் இஸ் லாங்கிடியூடினல். அது எப்படி இருக்குது, இது வந்து இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா உள்ள வந்து ஒரு லாங்கிடியூடினல் கிளாண்டுலர் ஃபோல்ட்ஸ் இருக்கு அதோட பேக் சைட்ல. அதனாலதான் அதுதான் நமக்கு வெளியே இருந்து பாக்குறதுக்கு அப்படி தெரியுது. அடுத்தது the vocal sacs are bright blue. vocal sac வந்து இந்த இடத்துல இருக்கும், அதோட பக்கல் கேவிட்டி கிட்ட இருக்கு இல்லையா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க vocal sac அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நல்ல ப்ளூ கலர்ல வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரானா டைக்ரினாவுடைய கேரக்டர்ஸ். இது ஒரு கார்னிவோரஸ் ஃபீடர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், இது வந்து பூச்சி புழு இந்த மாதிரியான அனிமல்ஸை வந்து சாப்பிட்டு வாழக்கூடியது. அதனால ஃபீட்ஸ் ஆன் என்னெல்லாம் சாப்பிட்டுனா இன்செக்ட், கிராப், அப்புறம் வந்து இதை விட சின்னதா இருக்கக்கூடிய சில ஃப்ராக்ஸ், அதையெல்லாம் கூட இது என்ன செய்யுதுன்னா சாப்பிடுது. அதுக்கப்புறம் வந்து தேரை வந்து தவளையை விட கொஞ்சம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும் சைஸ்ல, அது எல்லாத்தையும் சாப்பிடுது. அப்புறம் வந்து லிசர்ட், பல்லி, சின்ன சின்ன ஸ்னேக்ஸ் எல்லாம் கூட இது என்ன பண்ணுதுன்னா சாப்பிடுது. ஸ்மால் பேர்ட்ஸ், மைஸ் அண்ட் ஷ்ரூஸ், இது எல்லாம் தான் இதோடைய ஃபுட்டு. அடுத்தது வந்து இது ஒரு எடிபிள் ஃப்ராக். சில கண்ட்ரியில வந்து இதை என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சமைச்சு சாப்பிடுறாங்க. சில கண்ட்ரியில என்ன பண்றாங்க, இதை சமைச்சு சாப்பிடுறாங்க. ஸோ இட் இஸ் எடிபிள் ஃப்ராக். லெக்ஸ் ஆர் பீயிங் எக்ஸ்போர்ட்டட். இதோடைய கால்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஏன்னா அதுக்கு வந்து சில மருத்துவ குணங்கள் இருக்கிறதாக கருதப்படுது. அதனால கால்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இட் இஸ் காமன் இன் நார்த் இந்தியா. நார்த் இந்தியால அதிகமா நீங்க இந்த ஃப்ராகை பார்க்கலாம். அடுத்தது ரானா ஹெக்ஸாடாக்டைலா. ரானா ஹெக்ஸாடாக்டைலாவை வந்து காமனா நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிரீன் ஃப்ராக்னு சொல்றோம். டைக்ரினாவை வந்து என்னன்னு சொல்றோம்னா புல் ஃப்ராக். இது வந்து என்ன ஃப்ராக் அப்படின்னு பார்த்தா கிரீன் ஃப்ராக் அப்படின்னு சொல்றோம். இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கிரீன் இன் கலர் வித் பிளாக் பேச்சஸ் ஆன் த டார்சல் சைட். பின்னாடி வந்து பிளாக்கா சில பேட்சா இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மேல் பகுதியில நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபீமேலுடைய லென்த் வந்து கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரும். இது சவுத் இந்தியால அதிகமா இருக்கக்கூடிய ஃப்ராக் ரானா ஹெக்ஸாடாக்டைலா. அதுக்கப்புறம் 2 rows ஆஃப் போரஸ் வாட்ஸ் ஆன் த ஃபிளாங்க். இதுல ஃபிளாங்க்ஸ்னா என்னன்னா சைட்ல இருக்கக்கூடிய பகுதி, பக்கவாட்டுல இருக்கக்கூடிய பகுதியை தான், உடலுடைய பக்க பகுதிகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து 2 வகையான மறு போன்ற 2 ரோ ஆஃப் இந்த இருக்கு பாருங்க,
இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது 2 ரோ ஆஃப் வாட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹைண்ட் லிம்ஸ்ல வந்து மொத்தம் 6 விரல்கள் இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு ஹெக்ஸாடாக்டைலா. ஹெக்ஸானா என்ன? ஹெக்ஸானா 6, டாக்டைலானா ஃபிங்கர்ஸ்னு அர்த்தம். அடுத்தது ரானா சைனோஃபிலிக்டஸ். இருக்கிறதுலே இது குட்டி தவளை இதுதான். லார்ஜஸ்ட் வந்து ரானா டைக்ரினா, சின்னது வந்து என்ன அப்படின்னா ரானா சைனோஃபிலிக்டஸ், இதுதான் சின்னது. இதோடைய காமன் நேம் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கிப்பர் ஃப்ராக். இதுக்கு பேர் என்னன்னா ஸ்கிப்பர் ஃப்ராக் அப்படின்னு சொல்றோம். ஃபீமேல் வந்து கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் லென்த் தான் வளரும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் 16 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர்லாம் பார்த்தோம் இல்லையா, இது வெறும் 6 சென்டிமீட்டர் தான். கிரே ஆர் ஆலிவ் வித் டார்க் ஸ்பாட்ஸ். கிரே கலர் இல்லைனா ஆலிவ் கலர்ல இருக்கும், ஆலிவ் கிரீன்ல இருக்கும். மேல ஃபுல்லா டார்க்கா ஸ்பாட்ஸ் இருக்கும். ஓக்கல் சாக்ஸ் வந்து ப்ளூயிஷ் ஒயிட் கலரா இருக்கும். அதனால அதுக்கு பேரு சயனோனா ப்ளூன்னு அர்த்தம். சயனோஃபிலிக்டஸ். ஃபிலிக்டஸ் இங்க வந்து பாரிங்ஸை வந்து அது குறிக்குது. அடுத்தது இதோடைய உடம்புல பக்கவாட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மறு போன்ற அமைப்பு ஒரு ரோவா வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இதோட டோஸ், அதாவது கால் பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா உப்பின மாதிரி ரவுண்டா இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் கேன் டாலரேட் சலைனிட்டி அண்ட் பொல்யூஷன். அதிக அளவுல சால்ட் கண்டென்ட்டையும் பொல்யூஷனையும் தாங்கக்கூடிய சக்தி இந்த ரானா சயனோஃபிலிக்டஸ்க்கு இருக்கு. பாண்ட் ஒருவேளை வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாக்க இது வந்து சம்மர் ஸ்லீப்பை வந்து கேரி அவுட் பண்ணும். அதாவது எஸ்டிவேஷன் சொல்லக்கூடிய சம்மர் டைம்ல தண்ணி வத்த போகுது அப்படின்னா அது என்ன பண்ணும்னா அந்த சேத்து பகுதி இருக்கு இல்லையா, அதுல வந்து தோண்டி உள்ள போய் உக்காந்துக்கும். அவ்வளவுதான், இதுதான் சம்மர் ஸ்லீப்னு சொல்றோம். திரும்பவும் எப்ப வந்து அதுக்கு மழை வருதோ அப்ப வந்து இது வெளியே வந்துடும். ஸோ த அனாட்டமி ஆஃப் த 3 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃப்ராக் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் வித் மைனர் டிஃபரன்ஸ். ஸோ அப்ப நம்ம இப்ப பார்த்த வரைக்குமே மார்ஃபலாஜிக்கலா தான் பார்க்கறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. பாக்கி எல்லா ஆம்பிபியன்ஸும் அதோட அனாட்டமின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல மோர் ஆர் லெஸ் எப்படி இருக்கும்ன்றாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த டைப் ஆஃப் ஆம்பிபியனுடைய ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் என்ன? இதுக்கு டெய்ல் கிடையாது. ஸோ தே ஆர் ஆல் கால்ட் அஸ் டெய்ல்லெஸ் ஆம்பிபியன். இது டெய்ல் கிடையாது, நான் டெய்ல்லெஸ் ஆம்பிபியன் சொல்றோம். ஸோ ஆம்பிபியானாலே போத் அக்வாட்டிக்லயும் இருக்கும் டெரஸ்ட்ரியல்லையும் இருக்கும், இது நமக்கு தெரிஞ்சது தான். பட் ஃப்ராக்ஸ் மோஸ்ட்லி வந்து அக்வாட்டிக்ல தான் அதிகமா இருக்கும். டெரஸ்ட்ரியலை விட, அதாவது லேண்டை விட வாட்டர்ல தான் அது வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ இது வந்து குளம் இல்லைன்னா புடல்ஸ்னா குட்டை போன்ற ஒரு சின்ன பகுதிகளில் ஃப்ராக் வந்து காணப்படுது. ஸோ இது வந்து இன்செக்ட்ஸ் மாதிரியான பூச்சிகள், அப்புறம் வந்து கொஞ்சம் இதை விட சின்னதாக இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வாழக்கூடியது. டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட், அதாவது லைஃப்ல அதோடைய லைஃப் சைக்கிள்ல லார்வா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதுதான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ லைஃப் ஹிஸ்டரியில் இருக்கிற லார்வாக்கு என்ன பேர் அப்படின்னா டேட்போல் லார்வா அப்படின்னு பேர். ஸோ பாடி வந்து பைலேட்டரலி சிமெட்ரிக்கல், அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு அனிமலோடைய பாடியை வந்து ரெண்டா டிவைட் பண்ணோம்னா திஸ் வில் பி த மிரர் இமேஜ் ஆஃப் த அதர் பார்ட், அதுதான் பைலேட்டரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னா. ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி வழன்னு இருக்கும், பெருசா வந்து அதுல வந்து ஸ்கேல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நேக்கட் ஸ்கின், ஸ்லிம்மி அண்ட் நேக்கட், வழன்னு இருக்கும். டார்சல் சைடு வந்து டார்க் கிரே கலர்லயும், வென்ட்ரல் சைடு வந்து ஒரு மாதிரி yellowish கலர்லயும் இருக்கு. இது ஒரு வகையான கவுண்டர் அடாப்டேஷன். நம்ம ஷார்க்ல எல்லாம் பார்த்தோம்ல, மேல இருந்து பார்த்தா ஷார்க் வந்து மெர்ஜ் ஆயிடும் அந்த டார்க் சைடோட, கீழே இருந்து பார்த்தா லைட் சைடோட, அதே டைப் தான் இங்க கவுண்டர் ஷேடிங். இது ஒரு வகையான கலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. when an enemy looks from above, dark gray color matches with the dark bottom. அதே மாதிரி then when the enemy looks from the bottom, கீழே இருந்து பார்க்கறப்போ yellow color matches with the bright atmosphere. அவ்வளவுதான். ஸோ இந்த டைப் ஆஃப் கலரேஷனுக்கு பேர் என்ன? கவுண்டர் ஷேடிங். அதாவது என்விரான்மெண்ட் கூட மேட்ச் ஆகிறதுனால இதுக்கு பேர் என்ன? கவுண்டர் ஷேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ராகோடைய பாடி வந்து 2 ரீஜனா டிவைட் ஆகுது, ஒன்று ஹெட்டு இன்னொன்று ட்ரங்க். ஸோ இதுதான் ஹெட்டு, இது வந்து ட்ரங்க். ஸோ இதுல நெக் அப்படிங்கிறதெல்லாம் தனியா எதுவுமே கிடையாது. ஸோ ஹெட் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஹெட் வந்து மோர் ஆர் லெஸ் ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கு, இல்லைன்னா செமி சர்க்குலர் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டீரியர்லி ஹெட் ஹாஸ் அ பிளண்ட் ஸ்னவுட். முன்பக்க பகுதி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அது மாதிரி பிளண்டா இருக்கு, வளைஞ்சிருக்கு, அதான் பிளண்ட். மவுத் வந்து எங்க ஹெட்டோடைய டெர்மினல் போர்ஷன் எண்ட்ல வந்து மவுத் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. மவுத் வந்து
அந்த ஹெட்டோட எண்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. மவுத்தை சுற்றியும் மேலே அப்பர் ஜா கீழே வந்து லோயர் ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தாடைகளுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸ்னவுட்டோடைய டார்சல் சைடில் ஒரு பேர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கு. அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் அப்படின்னு பேர். மேலே இருக்கிறது வந்து என்னது? எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் அப்படின்னு பேர். பிஹைண்ட் த நாஸ்ட்ரில், நாஸ்ட்ரிலுக்கு பின்னாடி 2 கண்ணு இருக்கு. இந்த கண்ணு வந்து கண்ணுல வந்து 3 ஐலிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்பர் ஐலிட், லோயர் ஐலிட், அப்புறம் நிக்டிடேட்டிங் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3rd ஐலிட். மொத்தம் 3 ஐலிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ரவுண்ட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னாக்கா டிம்பானிக் மெம்பரேன், செவிப்பறை. இப்போ நமக்குலாம் செவிப்பறை எங்க இருக்கு? பின்னான்னு சொல்லக்கூடிய காது மடலுக்கு உள்ள ஒரு பாதை மாதிரி போகும், அங்கதான் செவிப்பறை இருக்கும். பட் இங்க வந்து ஃப்ராகுக்கு பாருங்க செவிப்பறை வெளியவே இருக்கு. ஸோ டிம்பானிக் மெம்பரேன். ஒருவேளை மேலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க மேல்ல வந்து 2 ஓக்கல் சாக், அதாவது ஜாவுடைய 2 பக்கமும் ஓக்கல் சாக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது மேல்ல மட்டும்தான் இருக்கும், ஃபீமேல்ல இருக்காது. ஸோ இது 1 மார்க் கேட்கலாம். அடுத்தது இது வந்து இந்த ஓக்கல் சாக்குங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு ஸ்கின் தான். இப்போ இதான் வாய்ப்பகுதி அப்படின்னா வாய்ப்பகுதிக்கு கீழே ஜஸ்ட் இது ஒரு பவுச் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது யாருக்கு இருக்கு? மேல் ஃப்ராகுக்கு மட்டும்தான் இருக்கு. இதோட வேலை என்ன அப்படின்னா இட் ரெசோனேட்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபைங் த க்ரோக்கிங் சவுண்ட். தவளை வந்து சவுண்டு போடும் இல்லையா மழை காலத்துல, அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றது வந்து இந்த ஆண் தவளைகள் தான். ஆம்பிளிஃபைங்னா அதை பெருசாக்குறது வந்து இதோடைய வேலை. ப்ரொடியூஸ் பண்ற சவுண்டை ஆம்பிளிஃபை பண்றது, அதாவது அதிகப்படுத்தி கொடுக்கிறது. நெக்ஸ்ட் ட்ரங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 4 limbs ஹைண்ட் limbs ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 4 limbs முன்னாடி இருக்கும், ஹைண்ட் limbs வந்து பின்பகுதியில காணப்படுது. அடுத்தது 4 limbs வந்து இப்போ ஹைண்ட் limbs கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கும்னா சின்னதாக தான் இருக்கும். ஹைண்ட் limbs தான் நல்லா நீட்டமா இருக்கும். இந்த தவளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணும்போது நீங்க பார்த்துருக்கலாம் ஹைண்ட் limbs வந்து எவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 4 limbs 3 ரீஜனா பிரிச்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய அப்பர் ஆர்ம், அதுக்கு பேரு பிராக்கியம். அடுத்து நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர் ஆர்ம், அதுக்கு பேரு ஆன்டி பிராக்கியம். அண்ட் கடைசியில இருக்கக்கூடிய ஹேண்ட், அதாவது மேனஸ் அப்படின்னு சொல்லி 3ஆ நம்ம பிரிச்சுக்கணும். தென் ஹேண்டை மறுபடியும் 3 ரீஜனா டிவைட் பண்றோம். என்னென்ன அப்படின்னா ரிஸ்ட்னு சொல்லக்கூடிய கார்பஸ், பாம்னு சொல்லக்கூடிய மெட்டாகார்பஸ், அண்ட் ஃபிங்கர்ஸ்னு சொல்லக்கூடிய டிஜிட்ஸ். இதான் ஃபிங்கர்ஸ், இதுதான் வந்து மெட்டாகார்பஸ். கீழே வந்து ரிஸ்ட்னு சொல்லக்கூடிய கார்பஸ் இந்த இடத்துல. பிஃபோர்ல வந்து 4 fingers இருக்கு. இப்போ ராணா மாதிரி பிஃபோங்கிறது ஒரு ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃப்ராக். பிஃபோர்ல வந்து 4 ஃபிங்கர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்து நம்மளுடைய தம்பு இருக்குல்ல போல், அதாவது இப்போ நம்மளோட தம்பை வச்சு நீங்க எல்லா ஃபிங்கருமே தொட முடியும். அதுக்கு பேர் தான் போலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ தம்பை வந்து நம்ம போலெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து சொல்றோம். அதாவது the first finger correspond to our thumb, pollex is absent. மொதல் ஃபிங்கர் இருக்குல்ல அந்த தம்புங்கிற ஃபிங்கர் வந்து இந்த இடத்துல கிடையாது. இங்க பாருங்க 4 ஃபிங்கர் தான் இருக்கு இல்லையா? ஸோ தம்புன்னு சொல்லக்கூடிய ஃபிங்கர் தனியா இருக்கு இல்லை. ஸோ மேலா இருந்தா இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு பேட் லைக் ஸ்ட்ரக்சர் எப்ப டெவலப் ஆகும்னா ப்ரீடிங் சீசன் பொழுது மட்டும், அதாவது இனப்பெருக்க காலத்துல மட்டும் டெவலப் ஆகுது. இதுக்கு பேரு கலவி தண்டு, அதாவது நப்ஷியல் பேட் அப்படின்னு பேர். நப்ஷியல் பேட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஃபீமேல இந்த மாதிரி காப்புலேஷன் சொல்லக்கூடிய இனப்பெருக்க காலத்துல அதுதான் ஆம்பிப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க காப்புலேஷன். ஸோ ஆண் பெண் இணைதல் அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த நப்ஷியல் பேடை வச்சு பெண் தவளையை கிரிப்பா பிடிச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஸோ பிஃபோர்ல வந்து பேர் ஆஃப் ஹைண்ட் limbs ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது வந்து எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி ஹைண்ட் limbs எங்க இருக்கும்னா பேக் சைட்ல இருக்கும். ஹைண்ட் limbs பாருங்க எப்படி மடிச்சு வச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது ஹைண்ட் limbs வந்து நம்ம லெங்தியா இருக்கும். ஹைண்ட் limbs ஆர் ஸ்ட்ராங்லி பில்ட் அண்ட் மச் லாங்கர் தேன் த ஃபோர் limbs. 4 limbs வந்து இவ்வளவுதான் சைஸ். ஹைண்ட் limbsோட சைஸ் வந்து பெருசு. ஸோ இப்போ 4 limbs வந்து சின்னது, ஹைண்ட் limbs பெருசு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஹைண்ட் limbs பெருசா இருக்குப்பா அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜம்பிங் அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். எப்படி 4 limbsல 3 ரீஜியன் இருக்கோ அதே மாதிரி ஹைண்ட் limbsலயும் 3 ரீஜியன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா
ஆங்கிள்னு சொல்லக்கூடிய டார்சஸ், இன்ஸ்டெப்னு சொல்லக்கூடிய மெட்டாடார்சஸ், அதுக்கப்புறம் டோஸ்ன்னு சொல்லக்கூடிய விரல்கள். நெக்ஸ்ட் குளோயக்கல் அபேர்ச்சர், அதோடைய கழிவு நீக்க துளை, அது எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா இந்த ட்ரங்கோடைய கடைசி பகுதியில 2 கால்களுக்கு இடையில வந்து அது பிரசன்ட் ஆயிருக்கும். பாடி வந்து ஃபுல்லாவே ஸ்கின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்னால கவர் ஆயிருக்கு. அந்த ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு ரஃப்பா இருக்கும், நிறைய அதுல மருக்கள் இருக்க மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் வாட்ஸ் வந்து இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனாலதான் தவளை வந்து தவளையோ டோடோ வந்து அதாவது தேரையோ வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இட் டசன்ட் லுக் நைஸ். பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அழகான அனிமல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுதா? இல்ல. ஸோ தேரைகள்ல அந்த மருக்கள்னு சொல்லக்கூடிய வாட்ஸ் வந்து அதிகமா காணப்படும் தவளையை விட. அடுத்தது செக்ஷுவல் டைமார்பிசம். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், அதாவது 2 டிஃப்ரெண்ட் செக்ஸஸ், மேல் ஃபீமேல் 2 தனித்தனியா இருக்கு. பார்த்தாலே நமக்கு தெரியும் எது மேல் எது ஃபீமேல். ஸோ ஃபீமேல் வந்து எப்பவுமே பெருசா இருக்கும், மேல் வந்து ஃபீமேலை கம்பேர் பண்றப்ப சின்னதா இருக்கும். ஸோ இதுதான் செக்ஷுவல் டைமார்பிசம். ஸோ பார்த்த உடனே நம்மளால சைஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மேல் வந்து சைஸ் சின்னது, ஃபீமேல் வந்து பெருசு. மேல் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கும், ஃபீமேல் வந்து நல்லா பெருசா இருக்கும், பருத்து போயிருக்கும்னு சொல்றோம் இல்லையா, குண்டா இருக்கும். நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஸோ வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த அப்டமன் வந்து ரஃப் இன் மேல் பட் ஸ்மூத் இன் ஃபீமேல். மேல்ல ஓக்கல் சாக் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, ஃபீமேல்ல ஓக்கல் சாக் கிடையாது. அதே மாதிரி நப்ஷியல் பேடும் வந்து மேல்ல தான் இருக்கும், ஃபீமேல்ல கிடையாது. நெக்ஸ்ட் மேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த சவுண்டு க்ரோக் சவுண்டு வந்து ஓக்கல் சாக்ல இருந்து வெளியே வர சவுண்டு தான். அதே மாதிரி மேல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல நப்ஷியல் பேடுன்ற ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது ஃபீமேல்ல கிடையாது. காப்புலேட்டிங் பொசிஷன்ல அப்பர் மேல இருக்கிறது பிஃபோர் மேல், லோயர்ல இருக்கிறது பிஃபோர் ஃபீமேல். இங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுல நம்ம பார்த்த மாதிரி மேல் இது வந்து மேல இருக்கிறது வந்து மேல், ஃபீமேல் வந்து கீழே இருக்கும். ஃபீமேல் வந்து இட் இஸ் லார்ஜர் இன் சைஸ், அதான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதோடைய சீலம், இது எல்லாமே ட்ரூ சீலோமேட் அனிமல்ஸ் தான். ட்ரூ சீலம்னா என்னது அப்படின்னா சீலம் இஸ் லைன்டு பை மீசோடர்மல் எபிதீலியம், பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிதீலியம் மூலமா கவர் ஆயிருக்கு. அதனாலதான் வந்து அதை வந்து நம்ம ட்ரூ சீலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாடி வாலுக்கும் டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் தான் சீலம் அப்படின்னு சொல்றோம். இந்த பெரிகார்டியல் கேவிட்டின்னு ஹார்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த சீலம் தான், அதோட கண்டினியூவேஷன் தான் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் லைன்டு வித் சீலாமிக் எபிதீலியம், அதுக்கு பேர் பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்றோம். எல்லா ஆர்கன்ஸுமே இந்த சீலம்னு சொல்லக்கூடிய பாடி கேவிட்டியில தான் லொக்கேட் ஆயிருக்கு. அதே போல இந்த சீலம் சுத்தி வந்து இருக்கக்கூடிய அந்த மெம்பரேன், டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து மெசன்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். விசரானா இன்டர்னல் ஆர்கன், மெசன்ட்ரீஸ்னா கேப்ஸ், அதை தான் வந்து சொல்றோம். அடுத்தது லோகோமோஷன். லோகோமோஷன் 3 வகையான லோகோமோஷன் நம்ம இங்கே தவளையில பார்க்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா வாக்கிங், நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம், ஜம்ப் பண்ணும், அப்புறம் ஸ்விம் பண்ணும். இது எந்த டைப் ஆஃப் லோகோமோஷன் வேணாலும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி கேரி அவுட் பண்ணிருக்கும். டோடு தேரைகள் வந்து தவளையை விட கொஞ்சம் ஸ்லோவா தான் வாக் பண்ணும். வாக்கிங் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒரு 4 லிம்பை மெதுவா எடுத்து வச்சு அடுத்த 4 லிம்பை மெதுவா எடுத்து வச்சு, பள்ளிலாம் போகும்ல அந்த மாதிரி இது வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் 4 limb is lifted and placed a step forward. அதான் மெதுவா பள்ளி நடந்து போற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதுதான். அடுத்தது இதே மாதிரி இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி பொறுமையா நடந்து போகும். அடுத்தது ஜம்பிங். ஜம்பிங் வந்து எல்லா ஆம்பிபியன்ஸோட, அதாவது மெயினா ஃப்ராக் அண்ட் டோடு இதோட ஒரு காமனான மூவ்மெண்ட் வந்து ஜம்ப் பண்றது, ஒரு இடத்துல இந்த இடத்துல ஜம்ப் பண்றது. இதுல டோடு வந்து தவளை விட அதிகமாவே ஃபாஸ்டாகவும் தூரமாகவும் ஜம்ப் பண்ணும். டோட்ஸ் வந்து வாட்டர்ல ஸ்விம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. பொதுவாகவே ஃப்ராகும் வந்து ஸ்விம் பண்ணும், டோடும் ஸ்விம் பண்ணும். அப்படி ஸ்விம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டோட் அண்ட் ஃப்ராக் உடைய ஹைண்ட் லிம்ஸ் இருக்கு இல்லையா, ஹைண்ட் லிம்ஸ்ல இருக்கிற ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்னு சொல்லக்கூடிய வலை போன்ற ஒரு அமைப்பு வந்து அங்க பிரசன்ட் ஆயிருக்கு தவளைகளுக்கு நடுவுல. அடுத்தது இதோட ஸ்கின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப மாய்ஸ்டாவும் வழவழனும் இருக்கும். இது நேக்கடா இருக்கு. இதுல என்ன கிடையாது அப்படின்னாக்கா எக்ஸோஸ்கெலிட்டன்ங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இதுல கிடையாது. இதுல வந்து மொத்தம் 2 லேயர் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒன்னு அவுட்டர் எபிடர்மிஸ், இன்னொன்னு வந்து என்னன்னா இன்னர் டெர்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த எபிடர்மிஸ் இஸ் த அவுட்டர் லேயர். எபிடர்மிஸ் தான் இருக்குலயே வெளியே உள்ள லேயர். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் செவரல் லேயர்ஸ் ஆஃப் எபிடர்மல் செல்ஸ். நிறைய லேயர்ஸ் ஆஃப் எபிடர்மல் செல்ஸ்
வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. வெளியே இருக்கிறதுனாலே அது எபிடர்மிஸ் அப்படின்னு தான் அர்த்தம். எபிடர்மிஸை மறுபடியும் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம். என்னென்ன அப்படின்னா அவுட்டர் ஸ்ட்ராட்டம் கார்னியம், அப்புறம் இன்னர் ஸ்ட்ராட்டம் ஜெர்மினாட்டிவம்னு சொல்லி நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். இருக்கிறதுலே வெளியே இருக்கிற லேயர் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டம் கார்னியம், அதைத்தான் வெளியே இருக்கிற லேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்ட்ராட்டம் கார்னியம்ல ஒரே ஒரு லேயர் ஆஃப் எபிடர்மல் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து அடிக்கடி வந்து இறந்து போன செல்ஸ் தான் அந்த வெளிப்பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் இறந்து போன செல்ஸ் வந்து நமக்குலாம் தோல் உரியும்ல, இறந்து போன செல்ஸ் அந்த மாதிரி அதுக்கும் வந்து தோல் உரியறது உண்டு. பட் வந்து நம்ம சில அனிமல்ஸ்ல பாக்குற மாதிரி, இப்ப பாம்புல எல்லாம் பாக்குற மாதிரி சட்டை உரிக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ சில எந்த செல்ஸ் இறந்து போகுதோ அது மட்டும் பீரியாடிக்லாம் என்ன ஆயிடும்னா அந்த ஸ்கின்னை விட்டு கீழே விழுந்துரும். இன்னர் லேயர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராட்டம் ஜெர்மினாட்டிவம்னு சொல்லக்கூடிய லேயர் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேரு ஸ்ட்ராட்டம் மால்பிஜி அப்படின்னு சொல்றோம். இந்த லேயர்ல இருக்கிற செல்ஸ்க்கு பேரு காலுமினார் செல்ஸ் அப்படின்னு பேரு. இந்த லேயர்ல இருந்து புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் பேஸ்மெண்ட் மெம்பரேன், பேஸ்மெண்ட் மெம்பரேன் செப்பரேட்ஸ் தி எபிடர்மிஸ் ஃப்ரம் தி டெர்மிஸ். இப்போ இங்க மேல வந்து எபிடர்மிஸ் லேயர் இருக்கு, இங்க வந்து டெர்மிஸ் லேயர் இருக்கு அப்படின்னா இங்க நடுவுல வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன் ஒன்று இருக்கு. அதுதான் எபிடர்மிஸையும் டெர்மிஸையும் ரெண்டையுமே என்ன செய்யுதுன்னா பிரிக்குது. டெர்மிஸ் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற பகுதி வந்து டெர்மிஸ் சொல்றோம், வெளியே இருக்கிறத வந்து நம்ம எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இந்த டெர்மிஸ் லேயரை மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறோம். என்னன்னா அந்த ஸ்ட்ராட்டம் ஜெர்மினாட்டிவம் இருக்குல்ல, அதை மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறோம். அதுல அவுட்டர்ல இருக்கிறது ஸ்ட்ராட்டம் ஸ்பாஞ்சியோசம், அதுக்கப்புறம் இன்னர்ல இருக்கிறது ஸ்ட்ராட்டம் காம்பாக்டம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். தென் இந்த ஸ்ட்ராட்டம் ஸ்பாஞ்சியோசம் இருக்கு இல்லையா, அதுல தான் கனெக்டிவ் டிஷ்யூஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுல மியூக்கஸ் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது கேட்கலாம், மியூக்கஸ் கிளாண்ட் வந்து எந்த லேயர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்கலாம். ஸோ ஆன்சர் ஸ்ட்ராட்டம் ஸ்பாஞ்சியோசம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட சூப்பர்ஃபிஷியல் பார்ட்ல, அதாவது இதோட இந்த லேயரோட மேல் பகுதியில நிறைய கலர்டு செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேரு குரோமாட்டோஃபோர்ஸ் அப்படின்னு பேரு. ஸ்ட்ராட்டம் காம்பாக்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள இருக்கிற லேயர் அதுலயும் கனெக்டிவ் டிஷ்யூஸ், ஸ்மூத் மசில்ஸ், நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாமே பிரசன்டா இருக்கு. ஸோ யூஸ்வலாவே டெர்மிஸ் லேயர்ல தான் நமக்கு இந்த ஃபைபர்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோமட்டோஃபோர்ஸ்ங்கிறது என்னன்னா கலர் செல்ஸ், கலரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ். இது வந்து டெர்மிஸ் லேயர்ல அப்படியே செதறி காணப்படுது. மொத்தம் 3 டைப் ஆஃப் கலர் ப்ரொடியூசிங் செல்ஸ் இருக்கும். ஒன்று மெலனோஃபோர் பிளாக் கலர் ப்ரொடியூஸ் பண்ணும், லிப்போஃபோர் ரெட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணும், குவானோஃபோர் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் குவானைனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கிறிஸ்டல்ஸ் ஆஃப் குவானைன் வந்து அந்த ஃப்ராகுக்கு ஒரு மாதிரி ஷைனிங் அப்பியரன்ஸ் வந்து அது கொடுக்கும். ஸோ கலர் ஆஃப் த ஸ்கின் அப்படிங்கிறது வந்து இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து எது எது அதிகமாக இருக்கு எது கம்மியாக இருக்கு அப்படிங்கிற அந்த காம்பினேஷன்ல தான் கலர் வந்து வெளியே நமக்கு தெரியும். ஸோ குவானைன் கிறிஸ்டல்ஸ் மேல லைட் படும் பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க பளபளன்னு அது மாதிரி ஒரு மாதிரி மின்னும், ஷைனிங்கா இருக்கும். ஏற்கனவே அதோட ஸ்கின் வேற மியூக்கஸ் இருக்கனால ஒரு மாதிரி வழவழன்னு தான் இருக்கும் இல்லையா. பிஃபோர் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு சேஞ்ச் இட்ஸ் கலர். பிஃபோர் வந்து ஸ்லைட்டா கலரை சேஞ்ச் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து அதுக்கு இருக்கு. ஸோ இதோட எஃபெக்ட் எதனால வருது அப்படின்னாக்கா உள்ள இருக்கிற பிக்மெண்ட் செல்ஸ் இருக்குல்ல, அது வந்து மூவ் ஆகுறதுனால இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியுதான். இப்போ சில மொபைல் போன்ஸ்லாம் பின்னாடி இந்த கிளிட்டர் கவர் வருதுல்ல, அதை நீங்க மூவ் பண்ணும்போது எந்த பக்கம் மூவ் பண்ணுதோ அந்த இடத்துல பளபளன்னு தெரியுதுல்ல, அதே மாதிரி தான். ஸோ உள்ள பிக்மெண்ட் செல்ஸ் மூவ் ஆனதுனால கலர் டிஃப்ரென்ஸ் வந்து அதால காமிக்க முடியும். பிக்மெண்ட் வந்து ஸ்கின்ல அப்படியே செதறி தான் இருக்கும். ஸ்கின் வந்து டார்க் கலர்ல தான் இருக்கும். ஸோ பிக்மெண்ட் வந்து ஒரு இடத்துல அதிகமா இருந்துச்சு அப்படின்னாக்க ஸ்கின் வந்து லைட் கலர்ல காணப்படும். அதாவது ரொம்ப டார்க்கா இல்லாம லைட்டிஷா இருக்கும், ஸ்கேட்டர் ஆயிருந்துச்சு. அடுத்தது திஸ் phenomenon helps the before to change its color according to the environment. என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலரை பிஃபோவால என்ன பண்ணிக்க முடியும்ன்றாங்க, சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ அதோட ரானா ஹெக்ஸாடாக்டைலா பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு இதோடைய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரானா ஹெக்ஸாடாக்டைலா பிலாங்ஸ் டு ஆர்டர் யூரோடிலாவா, அனூராவா, டிப்டீரியாவா இல்லை பிரைமேட்டாவான்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் அனூரா. Next, Rana hexadactyla is commonly called as in green frog, Indian bullfrog, skipper frog and tree frog. Yes, it is commonly called as green frog. Next,
The nuptial pad and the vocal sacs are characteristics of male frog, female frog, both இல்லை ரெண்டுலேயுமே இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் மேல் ஃப்ராக். நம்ம சொன்னோம் இல்லையா, அது ப்ரீடிங் சீசன் பொழுது ஒலியை ஏற்படுத்துவதற்கு தான் vocal sacs மேலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மெலனோபோர்ஸ். மெலனோபோர்ஸ் ப்ரெசென்ட் இன் த ஸ்கின். நிறைய ரெண்டு முக்கியமான பிக்மெண்ட் செல் பார்த்தோம். அதில் மெலனோபோரோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கலர் கொடுக்கும்? ரெட், ப்ளூ, பிளாக், ஒயிட். ஸோ மெலானின்னு சொன்னாலே நமக்கு என்ன கலர்? பிளாக் கலர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஆம்பிபியா. இதுல தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. தே ஆர் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். கரெக்டா? எஸ், திஸ் இஸ் கரெக்ட். அடுத்தது, தே ஆர் ஆம்னியாய்டிக் டெட்ராபோட்ஸ். கரெக்டா? இது டெட்ராபோடு தான், அதாவது 4 காலி தான். ஆனால் ஆம்னியாட்டிக் மெம்பரேன் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். பாக்கி எல்லாமே என்ன? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பாடி பைலாட்டரி சிமெட்ரிக்கல் கரெக்ட் தான். பிரெயினை சுற்றி ஸ்கல் இருக்கு, கரெக்ட் தான். கிரேனியேட்டா. ஸோ இது என்ன அப்படின்னா ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரானா ஹெக்ஸாடாக்டைல பார்ட் 2 பார்க்கலாம். ஆர்கன் சிஸ்டம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.